பெருமளவில் பாதிப்பு ஏற்படும். ஏற்கனவே அவுட் சோர்சிங் பற்றி நான் பேசியிருக்கிறேன். கிட்டத்தட்ட $200 பில்லியன் அளவில், பல லட்சம் கோடி, 88 லட்சம் கோடி அளவில் அவர்கள் ஒரு வருடத்தில் அமெரிக்கார்களுக்கு மட்டுமே அங்கேருந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறோம். அதில் 50% வரி விதித்து விட்டால், டேரிஃப் 50% அவங்க வந்து இது கொடுத்துட்டாங்கன்னா, இதனால் நிச்சயமாக கம்பெனிஸால் ப்ராஃபிட்டபிளாக இருக்க முடியாது. கம்பெனிஸ் லைக் இன்ஃபோசிஸ், விப்ரோ, டிசிஎஸ் இவங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னா அமெரிக்காவுடைய பிஸ்னஸை கம்மி பண்ணுவாங்க, ஆட்கள் குறைப்பை ஏற்படுத்துவார்கள். இது தவிர இன்னொரு பெரிய தலைவலி இருக்குது. 2027க்குள்ளார ஆர்டிஃபிஷியல் என்று சொல்லக்கூடிய இன்டெலிஜென்ஸ் என்று சொல்லக்கூடிய செயற்கை நுண்ணறிவு பற்றி நாம் பேசியிருக்கிறோம். செயற்கை நுண்ணறிவு தானாகவே ப்ரோக்ராமிங்லாம் பண்ணும். அதோடைய திட்டம், அவர்களுடைய ஒரு தொலைநோக்கு திட்டம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்கர்களுக்கே வேலை முதல் கட்டம். இரண்டாவது, வெள்ளையனே வெளியேறு என்று நம்ம சொன்ன மாதிரி அங்கே இருக்கக்கூடிய இந்தியனே வெளியேறு என்று எல்லா கண்ட்ரியும், யூரோப்பியன் கண்ட்ரீஸ்லாம், வெளிநாடுகளில் இருக்க எல்லா கண்ட்ரீஸும் வந்து ஒரு மாநாடு மாதிரி வச்சு பிளான் பண்ணிட்டாங்க. 2030க்குள்ளாரவே பாருங்கள், நிறைய வேலைகளை ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்று சொல்லக்கூடிய செயற்கை நுண்ணறிவு அவங்க நாட்டில் மட்டும்தான் இருக்கக்கூடிய நபர்களுக்கு வேலையை கொடுத்துட்டு, இதர ஒரு லோ லெவல் ஜாப் என்று சொல்லுவோம் இல்லையா, அதாவது சில நுணுக்கமான ஜாப், அதை வந்து ப்ரோக்ராமிங் சொல்லுவோம். ஒரு கோடிங் பண்ணுறாங்க, ஜாவா கோடிங் பண்ணுறாங்க, இல்லை ஒரு வெப்சைட் டெவலப்மெண்ட், இது போன்ற ஒரு ரொம்ப கம்மியான வேல்யூ செயினில் இருக்கக்கூடிய ஜாப்ஸ் வந்து அமெரிக்கர்களுக்கும் இல்லாமல், இந்தியர்களுக்கும் இல்லாமல் இதை கொண்டு போய் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் மாற்றிடுவாங்க. அதனால் ஏஐஏ கோடிங் பண்ணிக்கும், ஏஐஏ டெவலப் பண்ணும், எல்லாமே ஏஐ செய்யக்கூடிய வகையில் வந்துடும். 2030க்குள்ள அது நிச்சயமாக வருங்க. இதனால் ஐடி துறை இனிமேல் ஒரு அபரிமிதமாக வளரும் என்று சொல்வதை விட, அது எப்படி நீங்கள் வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் யூஸ் பண்ண முடியும் என்று சொல்லி உங்கள் துறையில், அதாவது ஒரு ஃபைனான்ஸ் துறையோ இல்லை ஒரு பொறியியல் துறையிலையோ எலக்ட்ரானிக்ஸ்லையோ அந்த மாதிரி மற்ற டிபார்ட்மெண்ட்ஸையும் நீங்கள் பார்க்க வேண்டாம். அது மட்டும் இல்லாமல் இந்தியாவில் எப்படி வந்து ஆண்டர்பிரினர்ஷிப் என்று சொல்லக்கூடிய தொழில் நுட்பங்களை நீங்களே கற்றுக்கிட்டு இங்கே இந்தியாவில் ஒரு வேலைவாய்ப்பு நீங்களே துவங்கிறதுக்கான முயற்சிகளை செய்ய வேண்டும். சிறு தொழில் செய்வதற்கான ஒரு ஆவணங்கள் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும். மற்ற நாடுகளில் எப்படி நடந்து கொண்டு இருக்கிறது என்பதை பற்றி நீங்கள் கொஞ்சம் விசாரிக்கலாம். அதனால் வந்து அமெரிக்கா தான் வாழ்க்கை என்று நினைக்காம, கனடா கூட பெரிய கண்ட்ரி, நிறைய பிரச்சனைகளை சந்தித்து வருகின்றது. ஆஸ்திரேலியாவும் பெரிய இமிகிரேஷன் ப்ராப்ளம் சந்தித்து கொண்டு வருகிறது. யூகேவும் பெரிய பிரச்சனைகளை சந்தித்து கொண்டு இருக்கிறது. அப்போது இந்தியர்களுக்கு எங்கே போனாலும் வந்து ஒரு திரும்பிப்போ என்று சொல்லக்கூடிய அளவில் தான் அவர்கள், மாற்றாந்தாய் அளவில் தான் அவர்கள் ஒரு முகமன் கொடுத்து நம்மை முகம் சுளித்து திருப்பி அனுப்பி கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்ல வேண்டாம். தயவு செய்து உங்கள் பிள்ளைகளை படிக்க வைக்கும் பொழுது இதையெல்லாம் மனதில் வைத்து அலசி ஆராய்ந்து எந்த நாடுகளில் சேஃபாக இருக்க முடியும், எந்த நாடுகளில் வாழ்க்கை தரம் நல்லா இருக்கும்,